இன்றைக்கி நம்ம இந்த தமிழோட லேப்டாப்போட பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. நம்மக்கிட்ட இந்த பேட்ரி வந்து ரெகுலராக கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பண்ணலாம்னாக்கா, நம்ம இந்த பேட்ரி வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் அதுவுமே வந்து அது வந்து ரிமூவ் பண்ணி இப்போ ஆல்ரெடி நான் கழட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம இப்போ பார்ப்போம். சிக்ஸில் இருக்குது. இதில் வந்து ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகல அப்படின்னாலும் இந்த பேட்டரிக்கு வந்து சரியாக வந்து பவர் போகாமல் உங்களுக்கு வந்து பேக்கப் நிற்காது இதில். இப்போ இதில் வந்து சிங்கிள் பேட்டரியாக போயிட்டோம் அப்படின்னாக்கா, பட் இது நம்மக்கிட்ட வந்து வேறு ஏதாவது பழைய லேப்டாப் பேட்ரி இருந்து அப்படின்னாக்கா அதிலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இது ஒன்றும் பண்ண முடியாது, சர்வீஸ் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒன்ஸ் இதை சர்வீஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா, வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஒரு பேட்ரி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஸோ இதில் இருக்கிற பேட்டரியோட இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 4400 mAh இருக்குது இதில். ஸோ இந்த பேட்ரி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு 4400 mAh பேட்ரி தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து டோட்டலாக வந்து இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ இந்த வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பேட்ரி வோல்டேஜ் நல்லா இருந்ததுனால தான் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேட்டரியை வந்து இது பேட்டரி இப்போ ஃபுல்லாக வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி இதை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் இது கண்டிப்பாக இந்த பேட்டரி நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து சால்ட்ரிங் அண்ட் கண்டிப்பாக தேவை, சால்ட்ரிங் பேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேட்டரி இந்த மாதிரி தனித்தனியாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதில் வோல்டேஜ் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தனித்தனியாக செக் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸோ வந்து இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு பேட்டரி தனித்தனியாக செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 3.5 வோல்டேஜ் மேலே இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. இது 3.5 வோல்டேஜ் மேலே இருக்குது. இந்த பேட்ரி ஓகே, இந்த பேட்ரி ஓகே. இப்போ இது ரெண்டு தான் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். இது 3.5 வோல்டேஜ் மேலே இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. இது 3.5 வோல்டேஜ் மேலே இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா 2.2 வோல்டேஜ் தான் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கனாக்கா இதுவும் 2.2 வோல்டேஜ் தான் இருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாமே நல்லா இருக்குது. பட் இந்த பேட்ரி வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிறதுனால இந்த ரெண்டு பேட்ரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணாக்கா
இந்த செல் வந்து புது செல் மாதிரியே ஆகிடும். இப்போ நியூ செல் மாதிரி இது ஆகிடும். ஸோ இப்போ இதையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி இதை நம்ம இந்த லேப்டாப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலி 3.5 வோல்டேஜ் மேலே இருந்தால் தான் இந்த பேட்டரி வந்து நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ 2 பேட்டரி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட வந்து ஆல்டர்னேட்டிவாக 2 பேட்டரி இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் 2 பேட்டரி ஆல்டர்னேட்டிவாக நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது பாருங்கள் 3.3 வோல்டேஜ் மேலே இருக்குது. ஸோ 3 வோல்டேஜ் மேலே இருக்குது. இது வந்து 3 வோல்டேஜ் மேலே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு செகண்ட் பிடிச்சிடலாம். என்ன பாருங்கள், இது ஃப்ளாட்டாக இருக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட்டாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸு, இதில் வந்து டாட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் இருந்தனாக்கா இது வந்து ப்ளஸ்ஸு. இது பாருங்கள், டாட் வந்தால் ப்ளஸ்ஸு, இப்படி இருந்தாக்கா இது மைனஸ். இப்போ ஃப்ளாட்டாக இருந்தனாக்கா இது மைனஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் இதில் கரெக்டாக வச்சா தான் நம்ம வந்து ப்ராப்பராக பேட்டரி ஒர்க் ஆகும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ஸோ இது ரெண்டுமே மைனஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 2 ப்ளஸ் வச்சு இந்த 2 மைனஸ் வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம ஜாயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுங்க இதெல்லாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் 2.2 வோல்டேஜ் தான் வருது இதில். ஸோ இப்போ வந்து டூ 2.2 வோல்டேஜ் தான் வருது இதில். ஸோ இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இது ரெண்டும் வந்து நல்லா இல்லை. ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு 2 நியூ பேட்டரி நான் இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் பேட்டரி பழைய இதில் தான் கழட்டினேன். ஸோ பழைய இதுலேருந்து கழட்டிட்டு நான் இதையே நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் ஜாயிண்ட் அடிச்சிருவோம். சரிங்களா? ஜாயிண்ட் அடிக்கும்போது கரெக்டாக அடிங்க, வேறு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அடிக்கணும். இது கரெக்டாக வந்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் மாற்றி பண்ணிடாதீங்க. ஸோ மெயினாக வந்து மேஜர் இஷ்யூ இதில் தான் வந்து வருது. அதனால் வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ க்ளீனாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஸோ இது ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ப்ளஸ் தான் வரணும். ஸோ 2 ப்ளஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேன். ரைட். சால்ட்ரிங் ப்ரஷ் லைட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, லைட்டாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்து
மைனஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிப்போம் கரெக்டாக. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கிங்க. ஸோ கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆனாலும் கண்டிப்பாக வந்து செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து சால்ட்ரிங் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சு சால்ட்ரிங் பண்ணுங்கள். இங்கே அடிச்சுட்டு இந்த இந்த ப்ளஸ் ஒயர் வந்து கரெக்டாக இந்த ப்ளஸில் நீங்கள் இங்கே அடிச்சிடணும். அவ்வளோதான். ஸோ நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இந்த ஒர்க்கு ஃபினிஷ். ஸோ இப்படி தான் இருக்கும் பேட்ரி. இது 6L பேட்ரி. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் ஒரு சைடு மட்டும் நம்ம சால்ட்ரிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ சைடு மட்டும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிப்போம். ஸோ உங்களால் அப்படி இதேமாரி கரெக்டாக பிடிச்சி அடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா டேப் அடிச்சிருக்கேன். என்கிட்ட இப்போ வந்து செல்லோ டேப் இல்லை, என்கிட்ட நார்மல் இந்த ஒயிட் டேப் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஒயிட் டேப் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ செல்லோ டேப் இல்லை, லாக்டவுன்னால இப்போ வந்து செல்லோ டேப் இல்லை. நான் என்ன செய்கிறேன், இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த டேப்பை நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் அடிச்சிடுறேன். ஸோ பார்த்திங்கனாக்கா நான் இப்போ இந்த மாதிரி அடிச்சிட்டேன். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் பேஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம இந்த அடிச்சு வச்சதுக்கு கரெக்டாக வந்து நம்ம இந்த சால்ட்ரிங் ஃபுல்லாக அடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் இதை இங்கே கரெக்டாக வந்து சால்ட்ரிங் எங்கே அடிக்கணுமோ எல்லாம் அடிச்சிருக்கு. நம்ம இந்த 2 பேட்டரி மட்டும் தான் இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மிச்சம் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து இன்சுலேஷன் செல்லோ டேப்பு. ஏன்னா ஏற்கனவே வந்து செல்லோ டேப் தான் அடிச்சுட்டு இருந்தாங்க, அதான் நம்ம வந்து பிரித்து எடுத்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இன்சுலேஷன் டேப்பு நம்மக்கிட்ட இருக்கிறது இன்சுலேஷன் டேப் தான். ஸோ அந்த இன்சுலேஷன் டேப்பை வச்சு நம்ம கரெக்டாக நம்ம அடிச்சிடலாம். சும்மா நான் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் அந்த இன்சுலேஷன் டேப் அடிக்கிறேன். நான் நார்மலாக நீங்கள் அடிக்கக்கூடாது, இது அடிக்கக்கூடாதுன்னு இல்லை, இப்போ என்கிட்ட இதான் இருக்குதுன்றதுனால நான் இதை அடிக்கிறேன். நார்மலாக உங்ககிட்ட செல்லோ டேப் வந்து செல்லோ டேப் நீங்கள் அடிச்சிக்கலாம். ஸோ செல்லோ டேப் அடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் தெரியாது. ஸோ வந்து இங்கே வந்து சர்க்கியூட்டில் வந்து இது டச் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் ஆகும். ஸோ அதனால் இங்கேயும் நம்ம டேப் அடிச்சிக்கலாம்.
ஏன்னா இன்சுலேஷன் டேப் அடித்தா தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சர்க்யூட் போர்டு இருக்கு இல்லைங்களா, இந்த வந்து டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஷார்ட் ஆகும். அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இன்சுலேஷன் மட்டும் நான் இங்கே டேப் வச்சு அடிச்சிருக்கேன். இதில் வந்து இன்சுலேஷன் டேப் மட்டும் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம ஃபுல்லாகவே வந்து டேப் போட்டு நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே மூடிட்டோம்னாக்கா இந்த ஷேக்கன்ஸ் இருக்காது, ஏற்கனவே இருந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நியூ பேட்டரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மக்கிட்ட வந்து என்கிட்ட இந்த டேப் தான் இருக்குது, இப்போ சில டேப்பு கிடையாது. ஸோ செலோ டேப்பில் இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் செலோ டேப் இருந்ததுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ நான் இதிலே வந்து ஏற்கனவே ரிமூவ் பண்ண அந்த இதுவே டேப்பே இருக்குது. ஸோ அதையும் நான் வச்சு இதில் ஜஸ்ட் நான் அடிச்சுக்கிறேன். நான் வந்து ஷட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் வந்து நம்ம இந்த பேட்ரி வந்து ஷேக் ஆகக்கூடாது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ இதை நான் சர்வீஸ் பண்ணுறது தான் எப்படின்னு சொல்லியிருக்கேனே தவிர ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இல்லை. ஜஸ்ட் நான் புதுசுனா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. புதுசு நீங்கள் ஈஸியாக நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் மாற்றிட்டு போயிடலாம். ஸோ இது சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு பட்சத்தில் தான் உங்கள்கிட்ட பேட்ரி இருந்ததுன்னா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி பேட்ரி இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இது பாருங்க அடிச்சாச்சு, இந்த சைடு அடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு மட்டும் நம்ம டேப் அடிக்கணும். ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நான் இதை கட் பண்ணிக்கிட்டு டேப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டேப் அடிச்சாச்சு. ஓவராக டேப் அடிக்கூடாது அதிகமாக, ஏன்னா வந்து பேட்ரி வந்து கரெக்டாக வந்து போயிட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகாது லேப்டாப்பில்.